Hello everyone. நீங்க போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பாட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். ஸ்பாட் பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸ்ல கண்டினியூவா லோ வந்து உடச்சிட்டே வந்துட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ 50 மினிட்ஸ் வந்து டவுன் ட்ரெண்ட் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ராப் பேஸ் ட்ராப் கேண்டில் வந்து கொடுத்துருக்கான் 50 மினிட்ஸ்ல as per 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இது வந்து ட்ராப் பேஸ் ட்ராப் அப்படின்னா கன்ஃபார்ம் ட்ராப் பேஸ் ட்ராப் தான் வித் இம்பேலன்ஸோட தான் இருக்கு. அந்த இம்பேலன்ஸ் வந்து இங்கே பார்ஷியலாக ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இருந்தாலுமே அது 50% பாடி கனல் அப்படிங்கும்போது வி ஹவ் ஸ்டில் ரஷிங்ஸ் ஓகேங்களா. அப்படின் போது நம்ம என்ன பண்ணுவோம் 50% என்ட்ரி போடுவோம். நார்மலி 50% என்ட்ரி போட போகிறோம். ஒரு டார்கெட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸில் டார்கெட் அடிக்க போகிறோம் ஓகேங்களா. நான் வந்து க்ளோஸ் எஸ்எல் ஸோ ப்ரீவியஸ் லோ அப்படின்றது இந்த லோ இந்த டபுள் பாட்டம் நம்ம டார்கெட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து நமக்கு ஒரு 1:5 ட்ரேட் வந்து கிடைச்சிருக்கு ஓகே. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு சப்ளை வந்து இருக்கு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்து வருவோம். அப்போ இது வந்து நம்ம என்ன டைமுக்கு போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டாக 9:14க்கு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் வந்து போஸ்ட் பண்ணியாச்சு. அக்ரெசிவ் ட்ரேட் அந்த டபுள் டாப் அப்படின்றது நமக்கு லிக்விடிட்டியை எடுத்துட்டு மார்க்கெட் வந்து கீழே தான் வரும் சரிங்களா. அக்ரெசிவாக எதனா ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து போஸ்ட் வந்து போட்டாச்சு. எல்லாம் வந்து வரணும் நார்மலி ட்ரெண்டு கீழே எல்லாம் அப்படின்னா இருக்கு ஓகே. ஸோ நம்மளோட பிரேக்கை வச்சு நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ 8:15க்கு நம்மளோட பப்ளிக் சரி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்ல வந்து போட்டாச்சு 144.9 அதாவது 145 லெவல் வெப் லெவல் எதுக்கு 23,600 ஓப்பனிங் ப்ரைஸ் என்ன 23,600 ஓகேங்களா. 23,600 23,606 அப்போ 23,600 கால் புட் வந்து எடுக்கும். கால் சஸ்டெயின் பண்ணோம்னா நார்மலி நல்ல புட் ஆப்ஷன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து கீழே எடுக்கிறோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 144.9 ஃபர்ஸ்ட் கேண்டிலே பஞ்ச் அடிக்கிறான். கால் ஆப்ஷன் கரைச்சிட்டான் வேக வேகமாக கரைச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 144.9 ஃபர்ஸ்ட் கேண்டில் புட் ஆப்ஷன் பஞ்ச் பண்ணுறான். நார்மலி நமக்கு சப்ளை டிமாண்ட் இருக்கு 50% இருக்கு அக்ரெசிவ் ட்ரேட் எடுக்கலாம். அது மட்டும் இல்லை இந்த இடத்துல ப்ரீமியமும் வந்து கரெக்டாக நமக்கு ஃபேவராக இருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரேட் வந்து எடுத்திருக்க முடியும். ஈவன் நமக்கு 100 பாயிண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஈவன் நீங்கள் ஒரு 1 மினிட் பிரேக் அவுட்டை வச்சு கூட தாராளமாக எடுத்துருக்க முடியும். எங்கப்பா பிரேக் அவுட் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு பார்க்குறீங்க 1 மினிட்ல ஏதாவது பிரேக் அவுட் கொடுத்தா பிரேக் அவுட்டுக்கு மேலே எஸ்எல் வந்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பனிங் கேண்டில் வந்து ஓடஸ்டான். அப்போ அவன் வந்து ஒரு லோ ஓடிதா இந்த லோ வந்து உடஞ்சிச்சுப்பா. நான் வந்து செல் அடிக்கிறேன். இந்த ஐக்கு மேலே எஸ்எல் வந்து வச்சுக்கிறேன். லைக்லி இந்த மாதிரி வந்து எனக்கு க்ளோஸ் கொடுத்தா நான் அந்த எஸ்எல் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எல் வந்து ஏற்றுக்கலாம் ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணிருக்கு கண்டினியூ லோ வந்து உடச்சிட்டே போட்டிருக்கான் ஓகேங்களா. என்ன பண்ணிச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 250 பாயிண்ட்ஸ் ஷார்ப்பான ஃபால். ஒரு 250 பாயிண்ட்ஸ் ஷார்ப்பான ஃபால். அடுத்தடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா 23,400லேயே வந்து நமக்கு டார்கெட் வந்து ஆக்சுவலி ஏண்டு ஓகேங்களா. 23,400லேயே நமக்கு டார்கெட் வந்து ஓவர். நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா எக்ஸாக்டாக பப்ளிக் கம்யூனிட்டியில் 9:43க்கு ஒரு போஸ்ட் வந்து போட்டணும். ஃபுட் சைட் டார்கெட் வந்து முடிஞ்சுங்க. அந்த டைம் டேட்டா படி ஃபுட் சைட் டார்கெட் வந்து முடிஞ்சு. ஸோ பிஇஓடு காஷியஸாக இருங்க அப்படின்னு வந்து சொல்லிடணும் ஓகேங்களா. கரெக்டாக 9:43 அப்புறம் என்ன பண்ணிருக்கு 9:43 கேண்டில். அதுக்கப்புறம் இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் இந்த ரேலி ஓகேங்களா. ஸோ இதை கேப்சர் பண்ணியிருக்க முடியும்னா கால்பஸ் வந்து கேப்சர் பண்ணியிருக்க முடியும். அந்த ஐ வந்து உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் அவுட் ரீடெஸ்ட் எடுத்துட்டு இந்த இதுக்கு கீழே எந்த எஸ்எல் வச்சிருக்கலாம் இல்லை அப்படின்னா இதுக்கு கீழே அந்த எஸ்எல் வச்சிருக்க முடியும் ஓகேங்களா. பட் டிமாண்ட் வந்து எதுவும் டேப் ஆகலை ஓகேங்களா. ஜஸ்ட் பிரேக் அவுட் ரீடெஸ்ட் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ செல் அடிக்கும் போது என்ன பண்ணிருக்கணும் இதை வந்து மேக்ஸிமம் நீங்கள் டார்கெட் பண்ணியிருக்கோம். இது சப்ளை பண்ணணும் அது வரைக்கும் தான் மார்க்கெட்டை போயிருக்கு ஓகேங்களா. அந்த மூவ் நமக்கு தெரியும். ஸோ இது வந்து டார்கெட் முடிஞ்சு மேக்ஸிமம் டார்கெட்டாக முடிஞ்சு. ஸோ இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் வச்சு கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ இல்லை நான் வந்து எஸ்என்சி ட்ரேடர் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க செல் அடிச்சிருப்பீங்க. நார்மலி லோவரில் வந்து வந்துச்சுப்பா இந்த டபுள் டாப் வந்து எனக்கு டபுள் டாப் லிக்விடிட்டி நான் செல் அடிக்கிறேன் அப்படின்னு வச்சுட்டு என்ன பண்ணியிருப்பீங்க இதுக்கு கீழே வந்து எஸ்எல் வந்து வச்சுருப்பீங்க. சரி இதுக்கு மேலே எஸ்எல் வச்சுட்டு ப்ரீவியஸ் லோ டார்கெட் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா. எஸ்எம்சி பேஸில் இது வந்து நமக்கு டார்கெட்டு. இந்த இடத்துல தாராளமாக ஒரு 1:10 ட்ரேட் வந்து கிடச்சிருக்கும். இப்போ இல்லை நான் வந்து
இது 50% பாடினாலும் அக்ரஸிவ் போட்டுக்கலாம். ஸோ இல்லை நான் சாக் கொடுத்ததுக்கப்புறம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸோ நமக்கு சாக் வந்து கொடுத்துட்டோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்மெண்ட் வந்துருக்கு. பட் இன்டியூஸ்மெண்ட் மட்டும் எடுத்துட்டு அப்படியே ஃபாலோ தான் இருக்கு. இன்டியூஸ்மெண்ட்டாக வராது ஆக்சுவலி பிரேக்கர் பிளாக். ஏன்னா இங்கே வந்து நமக்கு ரியாக்ஷன் கொடுக்காம டேரெக்டாக எடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கீங்கன்னா கன்ஃபர்மேஷன் ட்ரேட் அப்படிங்கும்போது நார்மலி எஸ்எம்சி பிளேயர் இதை வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்சில் இருக்கும்போது டார்கெட் வந்து ஓவர். தென் இந்த ரேஞ்சுக்கு வரும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா 23,300 வரைக்கும் மார்க்கெட் கொண்டு போக ட்ரை பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம இந்த இடத்துல இருக்கும்போது அரௌண்ட் இந்த ரேஞ்சில் இருக்கும்போது ஒரு 11.3க்கு நம்ம செல்ல வந்து ட்ரை பண்ணணும் சொல்லுங்க. பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் மார்க்கெட் அப்படின்னா இந்த லோவில் இருக்க டே லோவில் அன்னைக்கு இன்னையோட டே லோவில் இருக்க லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு சாக் வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ சாக் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அந்த சாக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா வித் இன்டியூஸ்மெண்ட்டோட நமக்கு ஒரு பிளாக் வந்து கிரியேட் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா? இது இன்டியூஸ்மெண்ட். இது வந்து நமக்கு பிளாக். ஓகேங்களா? டேப் ஆச்சுன்னா என்ட்ரி போட்டிருக்கணும், பை என்ட்ரி. நார்மலி எஸ்எம்சி ட்ரேடர். பட் நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செல் வரும் அப்படின்னா எதிர்பார்த்தது, பட் வந்தாங்கன்னா வரல. ஸோ அதுதான் ரியாலிட்டி. ஓகேங்களா? மேக்ஸிமம் இந்த லோவில் கீழே நீங்கள் செல் வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே வந்து இதுக்கும் வந்து போயிருக்க முடியும். ஸோ இதுக்கு டார்கெட் என்ன பண்ணிருப்பீங்க, இதெல்லாம் மிட்டிகேட் ஆகிடுச்சு அப்படின்னா. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ரேஞ்ச் வந்தால் செல் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து குரூப்ல வந்து ஷேர் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு 1:4 வந்து கிடைச்சிருக்கும். மேபி நீங்கள் எஸ்எம்சி பிளேயராக இருக்கீங்க அப்படின்னா. பட் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் வந்து வேணும். ஓகேங்களா? 23,350 இருக்குன்னா 23,350 அவனோட வெப்பை சஸ்டைன் பண்ணாதான் அது பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். 350க்கு என்ன 172.1 லெவலு 350 கால் போட்டு வந்து எடுக்கிறோம். ஓகேங்களா? 350 கால் போட்டு வந்து எடுக்கிறோம். ஸோ அதுக்கான வெப் வந்து அவன் சஸ்டெயின் பண்ணிட்டான்னா நம்ம எடுத்துக்கலாம். பட் சஸ்டெயின் பண்ணலை, அங்கே வந்து ப்ரீமியம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா ஒரு யூஸும் கிடையாது. அந்த இடத்துல என்ன இருக்கு, நமக்கு ஆக்சுவலாக இங்கே என்ட்ரி கிடைச்சது அவன் 172, அவன் அதுக்கு மேலே வரவே இல்லை. ஓகேங்களா? அப்படின்னும் போது அந்த இடத்துல ப்ரீமியம் வந்து கிடையாது. நீங்கள் 23,350 போட்டு எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த 172. ஓகேங்களா? 172 புட்டும் ஸ்ட்ராங்காக இல்லை. பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே ப்ரீமியம் கரைஞ்சு தான் இருக்கு. ரியாலிட்டி அதுதான். ஓகேங்களா? அடுத்து இங்கே என்ன ஆச்சு, இந்த ஜோன் வந்து இந்த இடத்துல ஸ்டாக் கொடுத்தோன்னா என்ட்ரி எடுத்துக்கலாம். நீங்கள் அக்ரெசிவ் என்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா வியூ பாயிண்ட் வந்து எஸ்எல் வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ ஆக்சுவலி நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டபுள் டாப் லிக்விட் எடுத்துகிட்டு மேலே எடுத்துகிட்டு போனாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ப்ரீமியம் வந்து மூவ்மெண்ட் அப்படின்றது கிடையாது. ஜஸ்ட் ஸ்கேல்பிங் மட்டும் பண்ணியிருக்க முடியும். ஸோ இன்னைக்கு கிடைச்ச ஒரு பர்ஃபெக்டான ட்ரேட் அப்படின்னா ஸோ ஒன்று இதை செல் ட்ரை பண்ணியிருக்க முடியும். பட் இந்த பை வந்து முடிச்சிருக்க முடியாது. நமக்கு எக்ஸிட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா டிமாண்ட் தொட்டு இருந்துச்சுன்னா நம்ம இங்கே மேபி டிமாண்ட் தொட்டு நடந்திருக்கு அப்படின்னா நம்ம தாராளமாக பை வந்து கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? டிமாண்ட் வந்து டேப் ஆகலாம் அப்படிங்கும்போது இது கேப்சர் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் எஸ்எம்சி பேசிஸ் தான் ட்ரேட் எடுத்துக்க முடியும். ப்ரீமியம் பேசிஸில் ஸோ நாட் அ குட் ட்ரேட். ஓகேங்களா? ஸோ சிங்கிள் ட்ரேட் மட்டும்தான். ஸோ இதுவும் ஸ்கேல்பிங் மூவாக தான் பிடிச்சிருக்க முடியும். கொஞ்சம் டார்கெட்டை வச்சு அச்சீவ் வச்சுருக்கும்போது ஸ்கேல்பிங் மூவ் ஆப்போசிட்டில் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இன்னையோட மார்க்கெட் அவ்வளோ பெருசாக இல்லைங்க. மூவ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் இருக்கு. லோ டு ஹை பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டு பக்கமும் ப்ரீமியத்தை கரைக்கிறோம் அப்படின் போது என்ன பண்ண போகிறோம்? ஸோ எதுவுமே யூஸே கிடையாது. ஓகேங்களா? அந்த இடத்துல என்ன இருக்கு, ஸோ 350 கால் 10.25க்கு பிலோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10.25க்கு அது கிட்ட கூட போகல. இது ரெண்டுத்தையுமே ட்ரேட் பண்ணிங்கன்னா ப்ரீமியமும் வராது. அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு இன்னொரு மெத்தட் வந்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த மெத்தட்ல 23,700. ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அவனோட பெப் 152.50 பெப்பு. ஸோ பெப்பு பார்த்தீங்கன்னா 152.5 பெப்பு. என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் கடையில் பெப்புக்கு மேலே தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் யார் பர்ஃபார்மர் அப்படின்னா அவன் தான் பர்ஃபார்மர். பர்ஃபார்மர் லைனுக்கு மேலே இருக்கு, பெப்புக்கு மேலே இருக்கு அப்படின்னா ஸோ நீங்கள் எதை வச்சும் ஸ்கேல்பிங் மூவ் வந்து ட்ரை பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங்.